வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரேஷன் கடையோட ரிசல்ட்டை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும், எப்படி செக் பண்ணணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக உடச்சி சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. எல்லா மாவட்டத்தில் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக ரிசல்ட்டு முன்னாடியே விண்ணப்பிச்சிருப்பீங்க. இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் 2 விதமான வேலை வாய்ப்பு ஒன்று இருக்குது. கட்டுனர், விற்பனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியாரிட்டி நடைபெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து எப்படி நம்ம மேற்படி அடுத்தடுத்த வேலை வாய்ப்புக்கு போகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோலையும் நான் ஒன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு இதுமாரி ஐடியாக்கள்லாம் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, இந்த சேலரி போதுமானதாக இருக்காது, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் வேறு ஒரு வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறதும் பார்ட் டைமில் போகிறதும் இதுமாரி நிறைய நாங்களும் பார்த்துருக்கோம். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டாக நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு அங்கே அடுத்தது ப்ரமோஷன் அடிப்படையில் இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷன் அடிப்படையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது ஒரே ஒரு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தான் வேலை வாய்ப்பு. அது என்ன சர்டிஃபிகேட்டுங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் ஒரு இதோடு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை சும்மா தட்டி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குண்டான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு தகவல். இந்த யாரெல்லாம் இந்த நாச்சியப்பா அப்படிங்கிற கோர்சஸ் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நாச்சியப்பா நீங்கள் முடித்த வருடம் நீங்கள் போடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ரிப்ளை ஒன் பை ஒன்னாக கொடுப்பாங்க. நம்ம டீம் அப் ரெடி பண்ணியாச்சு, நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ரொம்ப அதிகமான கமெண்ட்ஸ் வரதுனால எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியலை. அதனால் நாங்கள் ஒரு டீம் அப் மாரி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நாங்கள் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் நாச்சியப்பா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், எந்த வருஷம் முடிச்சிங்க அப்படிங்கிறத போடுங்க. நீங்கள் என்ன ப்ரமோஷன் அடிப்படையில் போகலாம், எப்படி வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா கைடன்ஸுமே ஃப்ரீயாக நாங்கள் அட்வைஸ் மூலமாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாங்கள் ஒன் பை ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். இந்த நாச்சியப்பா நல்லா முடித்து ரொம்ப நாள் ஆகுதுங்க, எனக்கு என்ன வேலை கிடைக்கல எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பாங்க. என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி செய்தால் மட்டுமே வினையாற்ற முடியும். முயற்சி செய்யாமல் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் யாராலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளேயோ ஒரு தொழிலுக்குள்ளேயோ நம்மளால் முயற்சி செஞ்சால் மட்டும் இது பண்ண முடியாது. அதுக்கான வேலைப்பாடுகளை செய்யணும். இப்போ நாச்சியப்பா முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் அப்ளை பண்ணால் அது உங்கள் பாட்டுக்கு இருந்தால் எப்படி? நாச்சியப்பா முடிச்சுட்டு அப்படின்னு எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப நாச்சியப்பா சர்டிஃபிகேட் விட்டுட்டு மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சா எப்படி? எல்லாமே வைக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th மார்க் ஷீட்டு, டிசி, அப்புறம் தமிழ் வழியில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, தமிழ் வழி சான்றிதழ். அதே மாதிரி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நாச்சிப்பாவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நாச்சிப்பாவுடைய சர்டிஃபிகேட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரியான முறையில் செஞ்சீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.
இல்லை அப்படின்னா அதை சரி செய்து தரத்துக்கும் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். இப்போ வரக்கூடிய வேலை வாய்ப்பில் மறுபடியும் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நாங்களே வந்து விண்ணப்பிச்சு கொடுப்போம். அதுக்கு எந்த ஒரு கட்டணமுமே கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் நீங்கள் வந்து வேலை வாய்ப்புலாம் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா நாச்சியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, எல்லா விதமான பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒருத்தரை உங்களை வந்து தேடுவாங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்தால். ஏன்னா இப்போ வந்து ரீசண்டாக இப்போ வேலைவாய்ப்புக்குள்ளே போனீங்கள முக்கியமாக கேட்குற 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்சியப்பா இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ யாருங்க கேட்குறாங்க, ரொம்ப காலம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இல்லை, எந்த ஒரு வேலைவாய்ப்புலையுமே இந்த நாச்சியப்பா அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படும். அதேமாரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எல்லா வேலைக்குமே தேவைப்படும். நாச்சியப்பா அப்படிங்கிறது இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து அரசு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பில் சில வேலைவாய்ப்புக்கு இது எல்லாமே கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் முடிச்சு வைக்கல அப்படின்னா முடிச்சு வச்சுக்கோங்க. 11 மாதம் கோர்ஸுங்க. இப்போ போய் ஜாயின் பண்ணிங்களா கூட வேலைவாய்ப்பு வரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் போய் தாராளமாக வந்து சேர்றதுன்னா சேர்ந்துக்கோங்க. இது எப்படி சேர்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்லையே. வீடியோ அது வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே வந்து வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் வீடியோவாக ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து எல்லா விதமான தகவல்களையுமே சொல்லியிருப்பேன். எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது, இந்த நாச்சியப்பாவை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாச்சியப்பா முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு டேட் படி வருஷம் படி நான் வந்து சொல்லியிருப்பேன். அது அப்படியே அடுத்தடுத்த வருஷத்துக்கு அப்படியே வந்து செட் ஆகும். அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம். அதேமாரி இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பும் அதேமாதிரியே தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கல அப்படின்னா விண்ணப்பிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூலாம் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எல்லாமே பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறீங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% அப்படி இருக்குது அப்படின்னா 50% இப்படி தான் இருக்கும். அது யாராலையும் எங்கேயுமே மாற்ற முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சட்டம் எழுதப்படாத ஒரு சட்டம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். 50% அப்படி தான் இருக்கும், 50% இப்படி தான் இருக்கும். யாராலையுமே 100% சரியான முறையில் தேர்ந்தெடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், குரூப் 4 எதுவாக வேணாலும் இருக்கட்டும், 10 வருஷம் கழித்து கூட 2007 முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா எக்ஸாமே எழுதலையா வேறு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்களாம். இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க? இதுமாரி ஏதோ ஒரு முறைகேடு எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு மூலையில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நாம் வேலை வாய்ப்புக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கணுமே ஒழிஞ்சு அவங்க போகிறாங்க அப்படின்னு குறை சொல்கிறத முதல்ல நிறுத்தினீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு முக்கியமாக தேவை சர்டிஃபிகேட்ஸ், மார்க்ஸ், ஸ்கில்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்தால் போதும். 100% இருக்குன்னு யாரும் சொல்லலை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். கேட்குற கேள்விக்கு டான்டான பதில், இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட்டில் மார்க்ஸ் கொஞ்சம், அதேமாரி நாச்சிப்பா சர்டிஃபிகேட்டு இது எல்லாம் இருந்தாவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிரடியாக கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள், கட்டாயமாக வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். அதேமாரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்து அப்படின்னா பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து கேள்விகள் கேட்டிருக்கீங்க, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்விகள்லாம் வீடியோவாக வேணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து கட்டாயமாக ரிப்ளை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியே இருக்குது. ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் பண்ண நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் எங்கே வெயிட் பண்ணுறீங்க,
உடனடியாக அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்டையும் நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கிட்டு வேலைவாய்ப்பு எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு முறையில் ஒரு உதவிகரமாக இருப்போம். அதேமாதிரி இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு இன்று வெளியாகிற மாரி இருக்குது. அது எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி, ஈரோடு, நாமக்கல் இந்த 3 மாவட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று வெளியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. இந்த மாவட்டத்தில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனுக்குடனே கமெண்டில் ரிப்ளை வரும். அதை தொடர்ந்து எப்படி பார்க்கணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்குன்னு அப்டேட் சூழ்நிலை வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அவன் வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு வந்த உடனே வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம். நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.